Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna. அடியார்களே நாம் எல்லோரும் பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவின் திருவுள்ளத்தினால் இன்றைக்கு இந்த சன்னதிக்கு பாத யாத்திரையாக வந்திருக்கின்றோம். எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை. பெருமாள் முன்னிலையிலே எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வோம். ஹரே கிருஷ்ணா. அதில் நான் சொல்வதை பின்னாடி சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, இந்த வானத்தையும் இந்த உலகத்தையும் அந்த சராசரங்களையும் எல்லா உயிரினங்களையும் படைத்த எங்கள் ஏக இறைவனே, சர்வ வல்லமை வாய்ந்தவனே, ஈடு இணை இல்லாதவனே, எல்லா சக்திகளுக்கு மேலான சக்தியே, ஆரம்பம் அழிவும் இல்லாதவனே, எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருப்பவனே, சாதிக்க முடியாததை சாதித்து தருபவனே, குணப்படுத்த முடியாததை குணப்படுத்தி தருபவனே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவனே, கேட்டதும் கொடுப்பவனே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே, உங்கள் தாமரை பாதங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. உங்கள் தாமரை பாதங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. எங்களுடைய குருநாதருடைய துணையும் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அரவணைப்பும் பெருமானே எங்களோடு எப்பொழுதும் இருந்து கிருஷ்ணா நாங்கள் சொல்லுகின்ற உன்னுடைய கோவிந்தா என்கின்ற மகா மந்திரத்தை இரவு பகல் எந்த நேரமும் கிருஷ்ணா எங்களுடைய நாக்கு இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. எங்களுடைய மனதினாலும் வார்த்தைகளினாலும் எண்ணங்களினாலும் உணர்வுகளினாலும் உடல் உறுப்புகளினாலும் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த ரகசியமாகவோ பகிங்கரமாகவோ செய்த எங்கள் முன்னோர்கள் செய்த அனைத்து தவறுகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தி இருந்தாலும் நீங்கள் தான் அவைகளை மன்னித்து அருள வேண்டும். கிருஷ்ணா அர்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. அடியார்களாக நாங்கள் பெருமானே திருவுள்ளத்தின் ஆக்ஞையின் பேரிலே கிருஷ்ணா இந்த பிரசன்ன ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்திற்கு பெருமானே பாத யாத்திரையாக வந்துள்ளோம். கிருஷ்ணா கிருஷ்ணா. யார்களாக நாங்கள் பெருமானே உன்னிடமே உதவி கேட்டு சரணடைந்து கிருஷ்ணா உன் சன்னதியிலே மண்டியிட்டு படிப்பிச்சை கேட்டு கண்ணீரோடு கூடி கிருஷ்ணா இந்த கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்கின்றோம். யாருக்கும் எப்பொழுது உபத்திரவமாக இருந்து விடாமல் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய தேவைகளுக்கு பெருமானே உன்னை தவிர வேறு யாரும் கையேந்துகிற நிலை எங்களுக்கு வந்து விடாமல் சதா உன்னை கோவிந்தான் ஜபிக்கக்கூடிய ஒரு ஜப வாழ்க்கையும் உன்னோடு ஒன்றித்து உன்னோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீகிருஷ்ணமயமான கிருஷ்ணவர்களே மூழ்கி கிருஷ்ணானந்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய பெருமானே அந்த ஒரு கிருஷ்ணமயமான வாழ்க்கை தந்தருள வேண்டும். எங்களுடைய உலகில் தேவைகள் மட்டுமல்ல கைங்கரியங்கள் கிருஷ்ண சேவை தொடர்ந்து வர
நாம ஜபங்கள் தடையில்லாமல் ஜெபிக்க, உன்னை ஆராதிக்க, உன்னை வழிபட, உன் கோவில்களுக்கு இடைவிடாமல் கைங்கரியம் செய்ய பெருமானே நீங்கள் அருள் புரிய வேண்டும். யார்களாக நாங்கள் இங்கே ஒன்று கோடி உட்கார்ந்திருக்கின்ற ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானம் இந்த தடையும் தடங்களும் இல்லாமல் சூரிய சந்திரன் உள்ளவரை இந்த கைங்கரியங்கள் தொடர்ந்து வரவும் பெருமானே அனுகூலமாக அனைத்து வசதிகளும் அனைத்து ஆட்களும் உபச்சாரங்கள் தடையில்லாமல் நடக்கவும், உற்சவங்கள் ஓங்கி ஓங்கி நடைபெறுவோம். பெருமானே நீங்கள் அருள் புரிய வேண்டும். ஆச்சாரம் அனுஷ்டானம் இல்லாதவர்கள் பெருமானே, நாங்கள் மந்திரங்களும் ஸ்லோகங்களும் தெரியாதவர்கள், எங்களுக்கு பெரிய யாகங்கள் ஹோமங்கள் செய்ய வசதி இல்லை. பெருமானே எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சக்தி வாய்ந்த கோவிந்தா என்ற மகாமந்திரம் மட்டும்தான். என்ன தவறுகள் செய்திருந்தாலும் எங்களை மன்னித்தருள வேண்டும். பெருமானே ஒரு கைங்கரியம், உன் சேவை, கோவில் கைங்கரியங்கள் பெருமானே உன் திருவுள்ளத்தின் ஆத்மியால் மட்டும்தான் நடைபெறும். பெருமானே இடையிலே சில தவறுகள், சில தாமதங்கள் ஏற்பட்டு விட்டது. அதனை பெரிதாக ஏற்றுக்கொள்ளாமல் பெருமானே குழந்தையை தாய் மன்னிப்பது போல எங்களை மன்னித்தருள வேண்டும். கோவிலனுடைய கைங்கரியங்கள் எந்த தடையும் தடங்களும் இல்லாமல் பெருமானே உனக்கு உபச்சாரம் செய்யக்கூடிய, உனக்கு பிடித்தமான எல்லா விதத்திலும் தேவையான தகுதியான ஆட்களை நீ உள்ளம் கனிந்து நியமிக்க வேண்டும். பெருமானே ஒரு கோவிலுக்கு வருகின்றவருடைய அனைத்து தேவைகளும் சந்திக்கப்பட்டு உன் கீர்த்தி, உன் புகழ், உன் மகிமை, உன் தேஜஸ், உன் பலம், உன் கீர்த்தி, உன் ஐஸ்வர்யம் பெருமானே எங்கும் எங்கும் வர வேண்டும். கோடி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா, கிருஷ்ணா கோவிந்தா, இது கூடியிருக்கும் அடியார்கள் அனைவரும் உன் பாதத்தை பிடித்து கெஞ்சி கூத்தாடி மந்தாடி கேட்கின்றோம் கோவிந்தா. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ரகசியமாக ஒரு திட்டமிட்டோ என்ன தவறு செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து விடுங்கள் கோவிந்தா. கிருஷ்ணா, தாயிடம் தானே பிள்ளை கேட்க முடியும் கோவிந்தா. உன் தாய் மனதை, அந்த கருணை வெள்ளத்தை எங்கள் மீது பொழிவாயாக எம்பெருமானே கோவிந்தா. இந்த கோவிலில் பற்பல அடியார்கள் வந்து உனக்காக உன் பாத சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அவர்கள் கைங்கரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்கின்றனர் கோவிந்தா. உனக்கு என்ன கோபம் கோவிந்தா எங்கள் மீது? நாங்கள் ஏதேனும் வகையில் உன்னிடம் உனக்கு தவறு செய்திருந்தால் மனமறிந்து உன் பாதத்தை பிடித்து கெஞ்சி மன்னிப்பு கேட்கின்றோம் கோவிந்தா. அந்த தடைகள் எல்லாம் நீக்கி அனைவருக்கும் நல்ல விதமாக கைங்கரியங்களை அருள வேண்டும் கோவிந்தா. இந்த ஜென்மம், நாங்கள் பிறந்திருக்கும் இந்த ஜென்மமே உனக்கு கைங்கரியம் செய்வதற்காக தானே கோவிந்தா. அந்த ஜென்ம கைங்கரியம், அந்த கைங்கரிய பாக்கியத்தை எங்களிடம் இருந்து பறித்து விடாதே கோவிந்தா. நீ பரிபூர்ணமாக எங்களை அனுகிரகிப்பாய். இந்த அடியார்களின் வாக்கு நீ கேட்கோடனே ஆனந்தமாக பரவசப்பட்டு உடனே அனுகிரகிப்பாய் என்ற ஏக்கத்தோடும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் நாங்கள் இங்கு கூடி வந்திருக்கிறோம் கோவிந்தா. உனக்காக ஆடி பாடி மகிழ்ந்து பஜனைகள் பாடியுள்ளோம் கோவிந்தா. கோவிந்தா, எங்கள் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து கோவிந்தா அந்த கைங்கரியங்களை பூர்ணமாக சுலபமாக நன்றாக நடத்தி வைக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்ற அனுகிரகத்தை தருவாய் கோவிந்தா கிருஷ்ணா. மேலும் இந்த கைங்கரியங்கள் தொடர்ந்து நல்லபடியாக நடக்க வேண்டும், நடந்து அனைவரும் வீடும் நாடும் உய்ய வேண்டும் என்ற அனுகிரகத்தை எங்கள் மீது பொழிவாய் கோவிந்தா. கோவிந்தா, இந்த அடியார்களின் வாக்கை கேட்டு பிரார்த்தனையை கேட்டு நீ மனம் நெகிழ்ந்து எங்களை மன்னித்து விட்டாய். இங்கே இறங்கி வந்து எங்களை மன்னித்து விட்டாய் கோவிந்தா. இந்த வாக்குக்கு நீ இறங்கி வந்து விட்டாய். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் உன்னை அழைக்கின்றோம் கோவிந்தா. கோவிந்தா, எங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொள் கோவிந்தா. அனைவருக்கும் கைங்கரிகளை
ஆசீர்வாதங்களை அருள வேண்டும். அனைவரின் பிரார்த்தனைகளை நீ ஏற்று அவர்களை பரிபூர்ணமாக சுபீட்சமாக அனுகிரகித்து அருள வேண்டும். கோவிந்தா 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 கோவிந்தா. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அடியார்களாக நாங்கள் எம்பெருமானே இன்றைக்கு உள்ளத்தின் உத்தரவினார் கிருஷ்ணா இந்த கோவிலுடைய கைங்கரியம் தொடர்ந்து செல்வதற்காக நீங்கள் உத்தரவிட்டபடி கூட்டமாக வந்து உங்களிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஆజ్ఞையின்படி பெருமானே இதோ இதோ சன்னதியிலே அமர்ந்து மண்டியிட்டு அடிப்பீச்சை கேட்டு கேட்டருள்ளோம். நாங்கள் ஒன்று கூடி பிரார்த்தித்த கோவிலினுடைய வளர்ச்சிக்கும் அதையில்லா வளர்ச்சிக்கும் இதையில்லா விரிவாக்கத்திற்கும் ஓவிய சேவைக்கும் சேர்ந்து வர காலங்காலமாக வாழையடி வாழியாக இதை நடத்த தர வேண்டும் என்று யார்களாக நாங்கள் எங்கள் முன்னோர்கள் செய்தபடி நாங்களும் எங்கள் சந்ததியினரும் வாழையடி வாழியாக இதை நடத்தி தர வேண்டும் என்று திருப்பாவை சொல்லி கேட்கின்றோம். கிருஷ்ணா அதே ஞானத்தை எல்லாம் நாங்கள் ஒன்று கூடி ஜெபித்த இந்த கோவிந்த நாம ஜப அழைப்பினை ஏற்று கிருஷ்ணா எங்கள் வீட்டுக்கு எழுந்தருளி, எங்கள் வியாபார ஸ்தலத்திற்கு எழுந்தருளி, எங்கள் தொழிற்சாலைக்கு எழுந்தருளி, நாங்கள் வேலை செய்கிற அலுவலகத்துக்கு எழுந்தருளி, எங்கள் வயல்வெளிகளுக்கு எழுந்தருளி, எல்லா அருளும் ஆசீர்வாதம் உணர்வும் பொழிய வேண்டும் என்பெருமானே. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அடியார்கள் எல்லோரும் யார் யார் இதற்காக வந்திருக்கின்றார்களோ உங்களுடைய கோரிக்கைகளை இந்த சன்னதியிலே நன்றாக நினைத்துக் கொண்டு எம்பெருமானிடம் ஒப்படைத்து விட்டு எல்லோரும் சேர்ந்து 33 முறை கோவிந்த நாமங்கள் சொல்லுவோம். ஓம் ஹரிஸ்ரீ கோவிந்தா 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 கோவிந்தா. கிருஷ்ணா ஓம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
முடிஞ்ச உடனே எல்லோரும் சேர்ந்து நீள்வட்டமாக பெண்கள் நின்று கொண்டு சுவாமிக்கு வந்து எல்லாரும் கூடாரி பாண்டு